இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறணும். பென்னு பென்சிலில் எழுதி இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். பட் இது வந்துட்டு மார்க்கரை வச்சு எழுதியிருக்கு, அதனால இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரப்பரில் லைட்டாக நம்ம அதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது சுவத்தில் இருக்குது அப்படின்றால லைட்டாக நம்ம வந்து ஜென்டலாக இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இது நான் அப்ளை பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய மார்க்கர் வந்து லைட்டாக அது வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சுவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டும் நமக்கு ரிமூவ் ஆகக்கூடாது, அந்த மார்க்கரும் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக நான் வந்து தேய்ச்சிட்டு ஒரு துணியால் நான் தொடச்சி விட்டுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடுச்சு, அந்த மார்க்கர் பெண்ணோட அச்சு எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கு